கூழ் பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு காட்டு கம்பு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதை நல்லா நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி 4-5 டைம் கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 4-5 பல்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு மாவு, ரொம்ப மாவாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் உடஞ்சா போதும். அந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு குடிக்கும்போது அதை கடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு ஒரு 4-5 பல்ஸ் விட்டுக்கலாம். இந்தளவுக்கு அரைஞ்சா போதும் மாவு. இது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் கம்பு போட்டேன், அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடக்கூடாது. இப்படி போட்டு வச்சா எல்லாம் அடி பிடிச்சி வீணாக போயிடும். ஆனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கூழ் பதம் வரணும், அது வரைக்கும் நீங்கள் இதை நீங்கள் கலந்து விடுங்க. அப்படியே வைக்கக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டு இந்த டெக்ஸ்சர் வரணும் பாருங்கள். இந்த நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். உப்பு எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ எடுத்து போட்டு கரைப்போம் இல்லையா கூழ், அப்போ போட்டுக்கிட்டால் போதும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போடக்கூடாது, கச்ச மாதிரி ஆயிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விடிச்சிக்கலாம், சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கம்மஞ்சோறு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஆறி வரும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஆறக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிருச்சு ஆறினதுக்கப்புறம். இது சரியாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம எடுத்தோம்னா அப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடும். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் எடுத்து போட்டு நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். நம்ம இதை உடனே குடிக்கிறத விட நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து போட்டு அந்த சின்ன புளிப்பு சுவையோடு இருக்கும் அந்த தண்ணி, அதே தண்ணியை சேர்த்து நம்ம குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாம் தண்ணி சேர்த்துடலாம். ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை விட்டுறலாம். அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் காலையில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து போட்டு அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ குடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், வடகம், மோர் மிளகாய் எது வேணாலும் கடிச்சிட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்கும்.